நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது வகுப்பு இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை. இதற்கு முன்பாக அரசியலமைப்பில் 3 வகுப்புகள் நடந்திருக்கும். முகவுரை, அதற்கடுத்து அரசியலமைப்பு உருவாக்கம் பகுதி 1, அரசியலமைப்பு உருவாக்கம் பகுதி 2 அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆகாஷ் சார், எங்களுடைய குருநாதர் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1773 ரெகுலேஷன் ஆக்டில் ஆரம்பித்து 1784 பிட் இந்திய சட்டம், அதற்கடுத்து பட்டய சட்டங்கள் ஒரு 4 வரும், அதற்கடுத்து இந்திய கவுன்சில் சட்டங்கள், அதுக்கடுத்து இந்திய அரசு சட்டங்கள் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பின் வளர்ச்சியில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சரி. ஸோ அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாகக்கூடிய இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, உருவாக்க காரணமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி குரூப் 1 மெயின்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன் விச் சிச்சுவேஷன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வாஸ் ஃபார்ம்டு, டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சரி. அப்போது இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது என்னென்ன சூழ்நிலைகள் காரணமாக உருவாகிறது அப்படின்னு சொன்னால், காரணமான சூழ்நிலைகள் என்னென்ன சார்? ஃபஸ்ட்டு 1927, ஓகேவா, இன் 1927 பிர்கன் ஹெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய ஆளுநர், ஓகேவா, பிர்கன் ஹெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய ஆளுநர் இந்தியர்களுக்கு சவால் விடுக்கிறார். ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லி, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை. ஓகேவா? இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உங்களால் இயற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஓகேவா? எதற்காக அவர் அந்த கேள்வி கேட்குறாருன்னா, 1927 சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க இல்லையா? அந்த சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு இந்தியா முழுக்க கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்புகளும் நடக்கும். ஓகேவா? சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, கலவரங்கள் முதற்கொண்டு நடக்குதா? அப்போ பிர்கன் ஹெட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கலவரங்களை எல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்கிறார், ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். இவனுங்க என்ன எப்போ பாரு கலவரம், போராட்டம், விடுதலை அப்படின்னு என்ன பேசிகிட்டே இருக்காங்களே, இவங்களால் அரசியலமைப்பு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு சொன்னது யார் சார்னா, பிர்கன் ஹெட். ஓகேவா? அதற்கடுத்து இதை மறுக்கக்கூடிய விதமாக 1928 மோதிலால் நேரு ஒரு அறிக்கை வெளியிடுறார். ஓகேவா? என்ன அறிக்கை அப்படின்னா, அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு நீ எப்படி சொல்கிற, கொடுத்து பாரு, எங்களுக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையான்னு நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நேரு அறிக்கை சொல்கிறார். ஓகேவா? அப்போ 1928 நேரு அறிக்கை வெளியிடப்படுகிறது. நேரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க 8 பேர் கொண்ட ஒரு குழு ஏற்படுத்தப்படுகிறது, அந்த குழுவிற்கு தலைவராக மோதிலால் நேரு செயல்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நேரு அறிக்கை. இந்த நேரு அறிக்கைக்கு தொடர்ந்து 1934 எம்.என். ராய், ஓகேவா, ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், எம்.என். ராய் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். இதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமையும். ஓகேவா? என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, அரசியலமைப்பு வேணும் அப்படின்னா தானாக கிடைச்சிடாது. ஓகேவா? அரசியலமைப்பு வேணும்னா தானாக வந்துடாது. நம்மளில் எல்லாரும் ஒரு சிலர் சேர்ந்து தான் அந்த அரசியலமைப்பை உருவாக்கணும். ரைட்டா? அப்போ நம்மள எல்லாரும் ஒன்று சேரும் இல்லையா? அந்த ஒன்று சேரக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் அரசியல் நிர்ணய சபை. ஓகேவா? அப்போது அரசியலமைப்பை உருவாக்க முதலில் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஐடியா கொடுத்ததே இவர் தான். யார்? எம்.என். ராய். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு அரசியலமைப்பு கொடு, எங்களுக்கு அரசியலமைப்பு கொடுன்னா நம்ம ஆளுங்க போராடிட்டு இருந்தாங்களே ஒழிய அரசியல் நிர்ணய சபைங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வரல. ஓகேவா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்புக்கு முக்கிய காரணமாக திகழக்கூடியவரே யார் தான்? எம்.என். ராய். ஓகேவா? ரைட். ஸோ எம்.என். ராயை பற்றி வேறு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதுக்கு ஐடியா கொடுத்தது இல்லாமல் 4 பாயிண்ட். ஓகேவா? என்னென்னு சார்னா, கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகேவா? இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஏற்படுத்தியவர்களில் ஒருத்தர் எம்.என். ராய். சரியா? அதற்கடுத்து கட்சியில்லா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வலியுறுத்தியிருப்பார். ஓகேவா? கம்யூனிஸ்ட் கட்சியை ஏற்படுத்தினவரில் ஒருத்தர் கட்சியில்லா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்தியிருப்பார். இந்தியன் பேட்ரியாட், இந்தியன் பேட்ரியாட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கலாமா? அதற்கடுத்து இண்டிபெண்டன்ட் இந்தியா, இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பார்.
ஓகேவா? ஸோ இது எல்லாமே யாரை பற்றினதுன்னா எம்என் ராய் பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர்களில் ஒருத்தர், கட்சியில்லா ஜனநாயகம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துறாரு. இந்தியன் பேட்ரியாட் அப்படிங்கிற புக்கு எழுதியிருப்பார். இண்டிபெண்ட் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பார். சரியா? சரி, அப்போது எம்என் ராய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குங்க முதல்ல அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்குறாரு. அதைத் தொடர்ந்து 1935 காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அஃபீஷியலாக டிமாண்ட் பண்ணுறான். என்னென்னு, எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்கிட்ட அஃபீஷியலாக டிமாண்ட் பண்ணுறாங்க. 1937 ஃபாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றாங்க. ஓகேவா? அதாவது இந்தியாவிற்கென அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 1937 பாசிப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கோட சிறப்பு, ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கும். என்ன சிறப்பு ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சம் என்னென்னா, கிராமத்தில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு இதுதான். ஓகேவா? பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாடு தான் கிராமத்தில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? ரைட். ஸோ காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ண முடியும்னா 1940 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் நன்கொடையில் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் நன்கொடையில் இந்த தீர்மானத்தை ஏற்று லின் லித்கோ பிரபு என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறார். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் நன்கொடை என்ன டேட்டு, ஆகஸ்ட் 8, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வெளியிடறாங்கன்னா லின் லித்கோ பிரபு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும். ரைட்டா? இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும். அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தி தரப்படும். ஓகே, அரசியல் அமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தி தரப்படும். ஆனால் இதெல்லாம் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச அப்புறம் தான் செய்வோம்பா. ஓகேவா? லின் லித்கோ சொல்லுவார், இது எல்லாமே போர் முடிந்த பிறகு தான் செய்ய முடியும். நீ எனக்கு போரில் சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு நான் இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட முழு சுதந்திரம் தர மாட்டாங்க, முழு சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இது என்ன ஆகும்னா ஃபெயிலியர் ஆயிடும். அதனைத் தொடர்ந்து 1942 மார்ச் மாதம் 22ஆம் தேதி கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். ஓகேவா? கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். கிரிப்ஸ் மிஷன் எதுக்காக, இந்தியர்களை போரில் ஈடுபடுத்துவதற்காக கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது வரும். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை தான் காந்தி என்னன்னு வர்ணிக்கிறாரு, வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி வர்ணித்திருப்பார். கடைசியில் இதுவும் தோல்வியில் முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ ஆகஸ்ட் நன்கொடையும் தோல்வியில் முடியுது, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் நோக்கமும் தோல்வியில் முடியுது. இதெல்லாம் ஃபெயிலியர் ஆன காரணத்தினால தான் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? அப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாவதற்கான சூழ்நிலைகள் அப்படின்னா இந்த ஒரு 8 பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஈஸியாக கவர் பண்ணலாம். ரைட்? சரி. ஸோ 1927 பிர்ஹன் ஹெட் அப்படிங்கிற ஒரு சவால் விடுக்கிறார். ரைட்டா? என்ன சவால் சொல்கிறாரு, இந்தியன் ஷுட் நாட் ஹாவ் கேப்பபிள் டு ரைட் தயர் ஓன் கான்ஸ்டியூஷன். இந்தியர்களுக்கு அரசியலமைப்பை இயற்றும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை மறுத்து நேரு அறிக்கை வெளியிடுறாரு. நேரு அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலமைப்பை உருவாக்க 8 பேர் கொண்ட குழு ஏற்படுத்துகிறாங்க. இந்த குழுவுக்கு தலைவராக மோதிலால் நேரு தான் செயல்படுறாரு. அதுக்கடுத்து எம்என் ராய் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காங்கிரஸ் அஃபீஷியலாக டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 35லேருந்து 37 பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதை ஏற்று 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு நாங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்தி தரோம், ஆனால் 2ஆம் உலகப் போர் முடிந்த அப்புறம் தான் நீங்கள் எனக்கு போரில் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க காங்கிரஸ். 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் மிஷன் இந்தியாவுக்கு வரும். ஓகேங்களா? ரைட்டா? கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தூதுக்குழு, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா தூதுக்குழு. ரைட்? ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டாபிக் வைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன். தூதுக்குழு அப்படிங்கிற போது 1939 45 39லேருந்து 45 வரைக்கும் என்ன நடக்கும், செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். ரைட்டா? செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். 1945 ஜப்பான் சரணடைந்துடும். ரைட்டா? 1945 ஆகஸ்ட் 15 ஜப்பான் இங்கிலாந்திடம் சரணடையும். இங்கிலாந்தோட சரணடைஞ்சதை வச்சு 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு 1946 இங்கிலாந்தில் எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா? இங்கிலாந்தில் பொது தேர்தல் நடக்கும். ரைட்டா? அந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த, ஓகேவா, லேபர் பார்ட்டியை சேர்ந்த அட்லி பிரபு
ரைட். லேபர் கட்சியை சேர்ந்த அட்லி பிரபு வெற்றி பெற்று அட்லி பிரதமராக பதவியேற்கிறார். ரைட்டா, இங்கிலாந்துடைய பிரதமராக பதவியேற்பார். இதெல்லாம் படிச்சிருப்போம். இதில் அட்லி பிரபுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? இங்கிலாந்துலேயே மிக இள வயதில் பிரதமராக பதவியேற்றது அவர் தான். ஓகேவா? சரி. ஸோ அதே மாதிரி அட்லி பிரபு தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டின ஒரு நபராக கருதப்படுகிறார். ரைட்டா? அப்போ அட்லி பிரபு தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிற்கு விடுதலை வழங்குவது குறித்து ஒரு தூதுக்குழு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரைட்டா? இந்திய விடுதலை குறித்து பரிசீலிப்பதற்காக ஆராய்வதற்காக இந்தியாவிற்கு ஒரு தூதுக்குழு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த தூதுக்குழுவில் 3 பேர் இடம்பெறாங்க. ஓகேவா? தூதுக்குழுவில் 3 பேர் இடம்பெறாங்க. யார் சார் அந்த 3 பேர் அப்படின்னா, ஒன்று சர் பெத்திக் லாரன்ஸ். ஓகேவா? சர் பெத்திக் லாரன்ஸ். ரெண்டாவது ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸு. மூணாவது ஏவி அலெக்சாண்டர். ஓகேவா? அப்போ அந்த தூதுக்குழுவில் 3 பேர் இடம்பெறுகிறார்கள். யார் யார் சொன்னால் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஞாபகம் வச்சுக்கலாங்களா? இதில் இந்த பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த தூதுக்குழுவின் தலைவராக இருப்பார். அதே சமயம் அப்பொழுதைய இந்தியாவோட அயலுறவு செயலரும் அவர் தான். ஓகேவா? SSI அப்படின்னா செக்ரட்டரி ஃபார் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அப்போதைய இந்தியாவுடைய அயலுறவு செயலரும் அவர் தான். ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி. இந்த தூதுக்குழுவுக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, அமைச்சரவை தூதுக்குழு அப்படிம்பாங்க. ரைட்டா இல்லையா? அமைச்சரவைனாலும் கேபினெட் அப்படின்னாலும் ஒன்று தான். கேபினெட் மிஷன். ஓகே, அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பேருமே இங்கிலாந்தோட கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கலாமா? 3 பேருமே இங்கிலாந்துடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ அட்லி பிரபு இந்த 3 பேரையும் இந்தியாவிற்கு அனுப்பி இந்திய விடுதலை குறித்து பரிசீலிக்க அனுப்புகிறார். ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். ஸோ 1946 மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்த தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்து சேரும். ரைட்டா? 1946 மார்ச் மாதம் 23ஆம் தேதி அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்து சேரும். ஓகேவா? இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த உடனே 1946 மே மாதம் 16ஆம் தேதி அமைச்சரவை திட்டம் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. கேபினெட் பிளான். ஞாபகமா? 1946 மே மாதம் 16ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க? அமைச்சரவை திட்டம் அப்படிங்கிற ஒன்று வெளியிடுறாங்க. என்ன சார் அந்த அமைச்சரவை திட்டம் அப்படின்னா, இந்த திட்டம் 3 நிலைகள் கொண்டது. ரைட்டா? 3 நிலைகள் அல்லது 3 பிரிவுகள் கொண்டது தான் அந்த அமைச்சரவை திட்டம். ரைட்டா? இந்த அமைச்சரவை திட்டத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை. ரைட்டா? அரசியல் நிர்ணய சபை முழு இறையாண்மை பெற்ற அமைப்பாக இருக்காது. ஞாபகமா? அப்போது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துவோம். அந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது முழு இறையாண்மை பெற்ற அமைப்பாக இருக்காது. இந்த அமைச்சரவை திட்டத்தின் படி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு? கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமானது. சரி, என்ன சார் அந்த 3 நிலைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று இந்திய யூனியன் பற்றியது. ஞாபகமா? என்ன சார் அந்த 3 நிலைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்திய யூனியன் பற்றியது. இந்திய ஒன்றியம். என்ன சார் அது இந்தியன் ஒன்றியம் அப்படின்னா, இதற்கு முன்பாக பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள். ஓகேவா? பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் ப்ளஸ் சீஃப் கமிஷனர் பகுதிகள் ப்ளஸ் மன்னர் மாகாணங்கள். இப்படி பல பிரிவுகளாக இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்திய யூனியனாக அறிவிக்கப்படும். ஞாபகமா? எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சேர்க்குறாங்க ஃபஸ்ட்டு. ரைட்டா? அப்போ பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள், தலைமை ஆளுநரின் மாகாணங்கள், அதுக்கடுத்து மன்னர் மாகாணங்கள், இதையெல்லாம் இணைத்து இந்திய யூனியனாக கருதப்படும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன சார்னா, மாகாணங்கள் அனைத்துமே, ரைட்டா, மாகாணங்கள் அனைத்தும் ஏ பி சி என்று வகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ரைட்டா? மாகாணங்கள் அனைத்தும் ஏபிசி என்று வகைப்படுத்தப்படும். மூணாவது பாயிண்ட்டு, மாகாணங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம். ரைட்டா? மாகாணங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர அப்படின்னா பாதுகாப்பு, வெளியுறவு, அதே மாதிரி தகவல் தொடர்பு. ரைட்டா? இதை தவிர பிற துறைகள் மீது, ரைட், இதை தவிர பிற துறைகள் மீது மாகாணங்கள் எல்லாமே சட்டம் இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுக்குறான். ஓகேவா? ரைட். அப்போ இந்திய ஒன்றியம் பற்றியது. இந்த இந்திய ஒன்றியத்தில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள், தலைமை ஆளுநர் பகுதிகள், மன்னர் மாகாணங்கள் அனைத்தும் இணைக்கப்படும், யூனியனாக கருதப்படும். மாகாணங்கள் அனைத்தும் ஏபிசி என்று வகைப்படுத்தப்படும், பிரிக்கிறாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து மாகாணங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் தராங்க. எந்த துறைகள் தவிர? பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பு, இதெல்லாம் தவிர. ரைட்டா? அதுக்கடுத்து இரண்டாவது பாயிண்ட், அரசியல் நிர்ணய சபை, அதே மாதிரி இடைக்கால அரசாங்கம். ரைட்டா? அரசியல் நிர்ணய சபை as well as இன்டர்ம் கவர்மெண்ட். ஞாபகம் வச்சுலாமா? அப்போ அரசியல் நிர்ணய சபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்படும். ஓகேவா? புதிய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்படும். எப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி. ஓகேவா? 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி வீதம் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்படும். ஞாபகமா? அதற்கடுத்து அரசியலமைப்பு உருவாகும் வரை இடைக்கால அரசாங்கம் பொறுப்பு வகிக்கும். ஓகேவா? அரசியலமைப்பை உருவாக்கி முடிக்கும் வரை இடைக்கால அரசாங்கம் பொறுப்பு வகிக்கும். ஞாபகமா? இந்த இடைக்கால அரசாங்கத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அனைத்து கம்பல்சரியாக சொல்கிறான், இன்டர்ம் கவர்மெண்ட்டுக்கு எல்லா பார்ட்டிஸும் சப்போர்ட் பண்ணணும், அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒத்துழைப்பு தரும். ரைட்டா? அதிகார மாற்றம் தொடர்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்தியாவிற்கு முழு ஒத்துழைப்பையும் தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பாயிண்ட் 2. அப்போ அரசியல் நிர்ணய சபை இடைக்கால அரசாங்கம் நல்லா ஞாபகம். அரசியலமைப்பை உருவாக்க புதிதாக அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தப்படும். எதை பேஸாக வச்சு ஏற்படுத்துகிறாங்கன்னா, இந்தியாவில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி வீதம், மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்களோ தேர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து அரசியலமைப்பு உருவாகும் காலம் வரை, ரைட்டா, புதிய அரசியலமைப்பு உருவாகி நடைமுறைக்கு வரும் வரை இடைக்கால அரசாங்கம் இந்திய நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளும், அவங்க தான் பொறுப்பு வகிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சிகளும் இந்த இடைக்கால அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே போல் பிரிட்டிஷ் அரசாங்கமும் அதிகார மாற்றம் தொடர்பாக தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ரைட். மூணாவது உடன்படிக்கை. ஞாபகமா? உடன்படிக்கை என்னன்னா, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு. சும்மா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு. ஓகேவா? அதிகார மாற்றம் தொடர்பாக எழும் அனைத்து விவகாரங்களும், அனைத்து பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்படும். ஞாபகமா? இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே அதிகார மாற்றம் தொடர்பாக எழும் அனைத்து பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்படும். ரைட்டா? அதற்கடுத்து காமன்வெல்த். காமன்வெல்த். ஓகேவா? இந்தியா காமன்வெல்த் நாடுகளில் இணைவதற்கு, காமன்வெல்த் அமைப்பில் இணைவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கும். முக்கியமான பாயிண்ட். ரைட்டா? இந்தியா காமன்வெல்த்தில் இணையறதுக்கு யார்? பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கும். அதற்கடுத்து பிரிட்டிஷ் மேலாண்மை. பிரிட்டிஷ் மேலாண்மை விலக்கி கொள்ளப்படும். ஓகேவா? இந்தியா மீதான பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மேலாண்மை என்ன பண்ணுறாங்க? கேன்சல் பண்ணுறாங்க. ரைட்டா? பிரிட்டிஷ் மேலாண்மை விலக்கி கொள்ளப்படும் அப்படின்னு 3 நிலைகளில் அமைச்சரவை திட்டம். எதுக்காகனா, எக்ஸ்பிளைன் கேபினட்ஸ் பிளான். ஞாபகம் வச்சுலாமா?
அமைச்சரவை திட்டத்தை விரிவாக எழுதுக அப்படின்னா அமைச்சரவை திட்டம். ஸோ அப்போ நம்ம போய் அந்த அமைச்சரவை தூதுக்குழு அதில் இருந்த நபர்கள்லாம் நம்ம எழுதக்கூடாது. ஓகேவா? என்னென்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த அமைச்சரவை தூதுக்குழு 1946 மார்ச் மாதம் 22ஆம் தேதி 23ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்து இறங்குறாங்க. மே மாதம் 16ஆம் தேதி தனது அமைச்சரவை திட்டத்தை வெளியிடுறாங்க. இந்த அமைச்சரவை திட்டம் 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. அந்த 3 பிரிவுகள் என்னென்னா, ஒன்று இந்திய யூனியன் பற்றியது, அதற்கடுத்து அரசியல் நிர்ணய சபை பற்றியது, அதற்கடுத்து உடன்படிக்கை பற்றியது. இதுவே ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு தனி டாப்பிக்கை கொடுத்து 4 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் பேஸாக 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு, அரசியல் நிர்ணய சபை இறையாண்மை பெற்றது கிடையாது. அது இந்த அமைச்சரவை திட்டத்தின்படி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த அமைச்சரவை திட்டத்தை 1946 ஜூன் மாதம் 9ஆம் தேதி முஸ்லீம் லீக் ஏற்றுக்கணும். அதே மாதிரி ஜூன் மாதம் 25ஆம் தேதி காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும். ரைட்டா? அப்போது 1946 மே மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட அமைச்சரவை திட்டத்தை முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் என்னென்ன தேதியில் ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? சரி. அதற்கடுத்து அரசியல் நிர்ணய சபை. சபை அமைப்பு ஞாபகம். அரசியல் நிர்ணய சபை அமைப்பு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படின்னு பரிந்துரைத்தது யார்? கேபினெட் மிஷன். ரைட்டா? அமைச்சரவை தூதுக்குழு. அதுக்கடுத்து தேர்தல் நடத்துகிறாங்க. எப்போ சார்னா 1946 ஜூலை டு ஆகஸ்ட். ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் இடையில் தேர்தல் நடைபெறும். ஓகேவா? ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் இடையில் தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தல் எதன் அடிப்படையில் நடைபெறும்? 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி வீதம் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 389 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். ரைட்டா? அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 389 பேர். ஞாபகம் சொல்லலாமா? இந்த 389 பேரும் எங்கெங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள்? ஞாபகம் சொல்லலாமா? 389 பேரும் எங்கெங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியா மாகாணம். இது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? பிரிட்டிஷ் இந்தியா மாகாணத்திலிருந்து 292 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஓகேவா? ரைட். அதற்கடுத்து தலைமை ஆளுநர் மாகாணம், அங்கேருந்து 4 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஓகேவா? பிரிட்டிஷ் இந்தியா ப்ரொவின்சஸ்லேருந்து 292 மெம்பர்ஸும், சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்லேருந்து 4 மெம்பர்ஸும் எலெக்ட் பண்ணுறாங்க. அதற்கடுத்து சுதேச சமஸ்தானங்கள், அங்கேருந்து 93 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஓகேவா? ரைட். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா மாகாணத்திலிருந்து 292, தலைமை ஆளுநர் மாகாணத்திலிருந்து 4, சுதேச சமஸ்தானத்திலிருந்து 93 பேர். ஏன்னா அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா 389 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வந்தாங்க இல்லையா, இவங்க 296 பேரும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். ரைட். இது கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எத்தனை பேர்? 296 பேர். இந்த 93 பேரும் நியமனம் டைரெக்டாக சுதேச சமஸ்தானத்திலிருந்து டைரெக்டாக நியமனம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. ஓகேங்களா? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 292 பேர் ப்ளஸ் ஒரு 4 பேர், 296 பேரும் தேர்தல் மூலமாகவும், மன்னர் மாகாணத்திலிருந்து வரக்கூடிய 93 பேரும் நியமனம் மூலமாகவும் நியமிக்கப்பட்டனர். கரெக்டாக? இந்த தேர்தல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும். மொத்தம் 208 இடங்களில் வெற்றி பெறும். ஓகேவா? அதற்கடுத்து முஸ்லீம் லீக் கட்சி 73 இடங்களில் ஜெயிக்கும். ஓகேவா? இதர கட்சிகள் ஒரு 15 இடங்களில் வெற்றி பெறும். ஞாபகமா? இதர கட்சிகள் ஒரு 15 இடங்களில் வெற்றி பெறும். அப்போ மொத்தம் 296 இடங்கள் தேர்தல் மூலமாக நிரப்பப்படும். 93 இடங்கள் டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் கூட இந்த சுதேச சமஸ்தானங்கள் அப்படிங்கிறது அரசியல் நிர்ணய சபையிலிருந்து சற்று விலகியே இருக்கும். எந்த விதமான நடவடிக்கைகளையும் இறங்காது. ஓகேவா? அரசியல் நிர்ணய சபையில் ஆகட்டும், அரசியலமைப்பை உருவாக்குவதில் ஆகட்டும், சுதேச சமஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் என்ன பண்ணாது, உள்ள ஆர்வமே காட்ட மாட்டான், பங்களிப்பே இருக்காது. ஞாபகம் இல்லாமா? சரி. ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த தேர்தல் அப்படிங்கிறதை பொறுத்த வரைக்கும், ரைட்டா, அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தலை பொறுத்த வரைக்கும் பகுதி அளவு
நியமனம், அதே போல் பகுதி அளவு தேர்தல். ரைட்டா? ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் பார்ஷியலி எலெக்டட் அண்ட் பார்ஷியலி நாமினேட்டட் அப்படிமா. ரைட்டா? பகுதி அளவு தேர்தல், பகுதி அளவு நியமனம் மூலமாக இந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதற்கடுத்து இந்த தேர்தல் கூட மறைமுக தேர்தலாக தான் இருக்கும். ஓகேவா? மறைமுக தேர்தலாகத்தான் இருக்கும். ரைட்? என்ன சார் மறைமுக தேர்தல் அப்படின்னா, மக்கள் நேரடியாக அரசியல் நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? இட்ஸ் அ இன்டைரக்ட் எலெக்ஷன். இதில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மிகப்பெரிய ஒரு குறையாக சொல்லக்கூடியது இதுதான். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கும். ஓகே, அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய 11 மாகாணங்கள், தலைமை ஆளுநருடைய 4 மாகாணங்கள். ரைட்டா? அப்போ மொத்தம் 15 மாகாணங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மூலமாக இவங்க வராங்க. ஓகேவா? சரி, அதற்கடுத்தபடியாக இதில் இடம்பெறாத 2 உறுப்பினர்கள் முக்கியமானது. ஒருத்தர் காந்தி, ஜின்னா. ஓகேவா? அரசியல் நிர்ணய சபையில் அங்கம் வகிக்காத, இடம்பெறாத 2 முக்கிய தலைவர்கள் அப்படின்னு கேட்டால், ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று முகமது அலி ஜின்னா. அதே போல் இந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 15 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ரைட்டா? 389 பேரில் எத்தனை பெண்கள்? 15 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இப்போ அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 15 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இந்த 15 பெண்கள் அப்படிங்கிறவங்க 389 பேரில் மொத்தம் எத்தனை பெண்கள்? 15 பெண்கள். ரைட்டா? யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு 4 பெண்கள் நேம் கொடுத்து இதில் அரசியல் நிர்ணய சபையில் யார் இடம் பெறலை அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ரைட்டா? அப்போ இந்த 15 பெண்கள் யார் யார் சொன்னால், ஃபஸ்ட்டு கிருபாலினி. ஓகேவா? சுசீதா கிருபாலினி, இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர்னு நம்ம படிக்கிறோம்ல, அது இவங்க தான், சுசீதா கிருபாலினி. அதுக்கடுத்து விஜயலட்சுமி பண்டிட். ஓகேவா? விஜயலட்சுமி பண்டிட். அதற்கடுத்து சரோஜினி நாயுடு, அம்ரித் கவுர். அதற்கடுத்து இந்த அம்ரித் கவுர் தான் இந்தியாவின் முதல் பெண் சுகாதாரத்துறை அமைச்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து துர்காபாய் தேஷ்முக், தேசிய பெண் கல்விக் கொள்கையோட தலைவர் இவங்க தான். பெண் கல்விக் கொள்கை ஒரு குழு ஏற்படுத்துவாங்க, அந்த குழுவுக்கு தலைவராக துர்காபாய் தேஷ்முக். அதுக்கடுத்து லீலா ராணி, கமலா சௌத்ரி, மாலதி சௌத்ரி, ஹன்சா மேத்தா, பூர்ணிமா பானர்ஜி, அன்னி மஸ்கரினி, அம்மு சுவாமிநாதன், தாக்ஷாயினி வேலாயுதம், பேகம் ஹைசாஸ், ரேணுகா ராய். ஸோ மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 15 பேர். அந்த 15 பேர் யார் யாருன்னு பார்த்தோம். அதற்கு அடுத்தது இடைக்கால அரசாங்கம் பார்க்கலாமா? 1946 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஜவஹர்லால் நேருவை பிரதமராக கொண்டு இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்தப்படும். ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த இடைக்கால அரசாங்கத்தில் மொத்தம் 14 அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். சரிங்களா? இடைக்கால அரசாங்கத்தில் மொத்தம் 14 அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். இந்த 14 அமைச்சர்கள் வேவல் பிரபு ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருப்பார். ஒரு திட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பார். இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர், முஸ்லீம் லீக்லேருந்து 5 பேர், சீக்கிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், பார்சி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், கிறிஸ்தவர் ஒருத்தர், ஓகேங்களா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி 14 அமைச்சர்கள் வேவல் பிரபு அப்படிங்கிறவர் இந்தந்த ஏரியாவிலேருந்து இந்தந்த கம்யூனிட்டிலேருந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதுக்காக பிரித்து கொடுத்துருப்பார். ஞாபகம் இல்லாமா? இதில் காங்கிரஸ் தனக்கான 5 அமைச்சரவையில் ஜாகிர் ஹுசைனை நியமிக்க நடவடிக்கை எடுக்கும். ஜாகிர் ஹுசைனையும் ஒரு அமைச்சராக நியமிக்க நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கைக்கு முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவிக்கும். நீங்கள் இந்திய முஸ்லீம்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் என்ன பண்ணும்? எதிர்ப்பு தெரிவித்து இடைக்கால அரசாங்கத்தை புறக்கணிக்கும். ஓகேவா? முஸ்லீம் லீக் வாஸ் பாய்காட்டட் இன்டர்ம் கவர்மெண்ட். எதுக்கு? அவன் ஏற்கனவே
எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். முஸ்லீமும் சரி, முகமது அலி ஜின்னாவும் சரி, தனி நாடு கோரிக்கையில் தீவிரமாக இருப்பாங்க. அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, போராட நீங்களே கொடுக்குறீங்களா இல்லை நாங்களே எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு தீவிரமாக தனிநாடு கோரிக்கையில் போராட்டமாக இருப்பாங்க. இது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அமைஞ்ச உடனே இதை காரணமாக வச்சு இடைக்கால அரசாங்கத்திலேருந்து முஸ்லீம் லீக் பாய்காட் பண்ணுறாங்க, புறக்கணிப்பு செய்கிறாங்க. ஓகேங்களா? அதற்கடுத்து முஸ்லீம் லீக் போனால் கூட காங்கிரஸ் இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க, ரைட்டா, அரசியல் நிர்ணய சபையை வச்சு அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கும். ஓகேவா? அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கும். இந்த அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கிறதையும் முஸ்லீம் லீக் அப்போஸ் பண்ணும். ஆல்ரெடி இன்டர்ம் கவர்மெண்ட்டை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த அரசியலமைப்பை உருவாக்க எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையும் முஸ்லீம் லீக் என்ன பண்ணும்னா எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏன் சொல்லுமா, முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் இருநாடு கொள்கையில் தீவிரமாக இருக்காங்க. ஓகேவா? இருநாடு கொள்கையில் முஸ்லீம் லீக் தீவிரமாக இருக்கும். காங்கிரஸுக்கு இதுக்கு உடன்பாடே இருக்காது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1946 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நேரடி நடவடிக்கை நாளுக்கு முகமது அலி ஜின்னா அழைப்பு விடுக்கிறார். ஞாபகங்களா? 1946 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நேரடி நடவடிக்கை நாளுக்கு முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது எங்கன்னா கல்கத்தாவில் நம்ம இந்த பேரணியில் ஈடுபடுவோம். ஒன்றும் இல்லை, நேரடி நடவடிக்கைன்னு என்னதுன்னா, நீ ஏன் கொடுக்குறியா நானா எடுத்துக்கிட்டுமா, அதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கல்கத்தாவில் பேரணி நடத்துகிறாங்க. ஏன் கல்கத்தாவை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கல்கத்தாவில் தான், வங்காளத்தில் தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்க. இந்தியாவின் பிற மாநிலங்களை மாகாணங்களை விடவும் வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் வங்க பிரிவினையே நடக்கும். ஞாபகம் சொல்லலாம், இந்து முஸ்லீமுக்காக வங்க பிரிவினை 1905 அக்டோபர் 16, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். கரெக்டா? சரி. ஸோ இப்போ இந்த நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விட்டது யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. என்னன்னா, முஸ்லீம்கள் தனிநாடு கோரிக்கை வலியுறுத்தி முஸ்லீம்கள்லாம் பேரணி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேரணி கொஞ்சம் கொஞ்சமாக கலவரமாக மாறும். அந்த கலவரம் இந்து முஸ்லீம் கலவரமாக மாறும், வன்முறையாக வெடிக்கும். மிகப்பெரிய அளவில் வன்முறையாக வெடித்து பீகார், நவகாலி போன்ற பகுதிகளுக்கும் அந்த வன்முறை பரவும், பிற பகுதிகளுக்கும் பரவும். ஞாபகம் சொல்லாங்களா? பேரணி தான், பேரணி கலவரமாக மாறுது. அந்த கலவரம் இந்து முஸ்லீம் கலவரமாக உருவெடுக்கிறது. அந்த இந்து முஸ்லீம் கலவரம் அப்படிங்கிறது பிற பகுதிகளுக்கும் வன்முறை வெடித்து அந்த வன்முறை பிற பகுதிகளுக்கும் பரவுது. பீகார், நவகாலி போன்ற பிற பகுதிகளுக்கும் பரவுது. இந்த நவகாலிக்கு தான் யார் போகிறான்னா, அமைதியை ஏற்படுத்துவதற்காக மகாத்மா காந்தி போகிறார். சரிங்களா? இப்போ நவகாலி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, பங்களாதேஷில் இருக்கும். ஞாபகமா? இது வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படிங்கிறது இடைக்கால அரசாங்கத்தில் இதுதான் விஷயம். இதற்கடுத்து இந்த இடைக்கால அரசாங்கத்தில் 14 அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னா, நேரு பிரதமர், வெளியுறவுத்துறை, அதே போல் காமன்வெல்த் நாடுகள் ஒற்றுமை. ஞாபகம் சொல்லுவாங்களா? நேரு வந்து பிரதமர், வெளியுறவுத்துறை, காமன்வெல்த் நாடுகள் ஒற்றுமை. அதுக்கடுத்து பட்டேல். பட்டேல் வந்து உள்துறை, தகவல் தொடர்பு துறை. ஞாபகம், தகவல் ஒலிபரப்புத்துறை. பட்டேல் உள்துறை, தகவல் ஒலிபரப்புத்துறை. அதற்கடுத்து ராஜாஜி, கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை. ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சர். ஜான் மேத்தாய். தொழில் மற்றும் விநியோகத்துறை அமைச்சர் ஜான் மேத்தாய். ஜெகஜீவன் ராம். தொழிலாளர் துறை, லேபர், தொழிலாளர் துறை அமைச்சர் பல்தேவ் சிங். பாதுகாப்புத்துறை அமைச்சர் பல்தேவ் சிங். அதற்கடுத்து லியாகத் அலி கான். நிதித்துறை அமைச்சர் சௌகத் அலி. ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் CH பாபா. மின்சாரம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ஞாபகமா JN மண்டல்.
சட்டத்துறை அமைச்சர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் 2 பேர் அப்படின்னு சொல்லி நேருவின் இடைக்கால அரசாங்கம். இது எதற்காகனா இடைக்கால அரசாங்கத்தில் யார் யார் என்னென்ன பதவி வகித்தார்கள் அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்டர்ம் கவர்மெண்ட்டு முக்கியம். அதே போல் நேருவோட ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப்டர் எலெக்ஷன், ரைட்? 1951-52 எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த எலெக்ஷனுக்கு பிறகு நேருவின் முதல் அமைச்சரவையில் யார் யார் என்னென்ன போஸ்டிங் வகித்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரைட். அடுத்ததாக 1946 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, ஓகேவா? 1946 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. அதே டிசம்பர் 9ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம். முதல் கூட்டம் எங்கே நடந்ததுன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தற்போதைய நாடாளுமன்ற கட்டிடத்தோட மைய மண்டபத்தில் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அதில் கலந்து கொண்டது மொத்தம் 211 பேர். முஸ்லீம் லீக்கும் புறக்கணிக்கிறோம். அதே போல் அந்த சுதேச சமஸ்தானங்களுடைய பங்களிப்பும் இருக்காது. 211 பேர் பங்கெடுக்கிறாங்க. அந்த கூட்டத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா தலைவர் தேர்வு, ஓகேவா? அந்த கூட்டத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா தலைவர் தேர்வு, ரைட்? தற்காலிக தலைவராக யார் தேர்வு செய்யப்படுகிறார்? சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்படுகிறார். எப்படி சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா பிரெஞ்சு முறைப்படி. பிரெஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த கூட்டத்தில் யார் வயது முதிர்ந்தவராக பெரியவராக இருக்கிறாரோ அவர் மூலயமாக அந்த கூட்டத்தை துவக்கி வைத்தல் அப்படிங்கிறது பிரெஞ்சில் ஒரு மரபாகவே பின்பற்றப்படும். நம்முடைய பண்டைய இந்தியாவிலும் இப்பயுமே கூட நம்ம அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரெஞ்சு முறைப்படி தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்படுகிறார். இவரது பெயரை வழிமொழிந்தது யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. இந்த கூட்டத்தில் தான் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுகிறார். ஞாபகத்துலாங்களா? அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டார்? முதல் கூட்டத்திலேயே 2வது கூட்டத்திலேயே அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுருங்க. முதல் கூட்டமே டிசம்பர் 9 ஜனவரி 24 வரைக்கும் நடக்கும், ரைட்டா? 1946 டிசம்பர் 9 1947 ஜனவரி 24 வரைக்கும் முதல் கூட்டம் நடக்கும். அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாமே முதல் கூட்டத்தில் தான் நடக்கும். நம்ம பார்க்குறது எல்லாமே சரியா? 2வது கூட்டம்னு தப்பாக ஷேர் பண்ணிடாதீங்க. ராஜேந்திர பிரசாத் முதல் கூட்டத்தில் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். அவர் தலைமையில் டிசம்பர் 11 நடக்கும். யார் தலைமையில்? ராஜேந்திர பிரசாத் தலைமையில், ஓகேவா? இந்த டிசம்பர் 11ஆம் தேதி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா துணைத் தலைவராக HC முகர்ஜி, அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி தேர்வு செய்யப்படுகிறார்கள். அரசியல் நிர்ணய சபையின் செயலாளராக HVR ஐயங்கார் தேர்வு செய்யப்படுகிறார். அரசியல் நிர்ணய சபையின் செயலாளராக, ஓகேவா? சட்ட ஆலோசகராக BN ராவ், பெனகல் நரசிங் ராவ் சட்ட ஆலோசகராக தேர்வு செய்யப்படுகிறார். அதே போல முதன்மை வரைவாளராக SN பானர்ஜி, சட்ட ஆலோசகராக BN ராவ், முதன்மை வரைவாளராக SN பானர்ஜி ஆகியோர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். கரெக்டாக ஞாபகம். தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர்கள் HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி, அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர் HVR ஐயங்கார், சட்ட ஆலோசகர் பெனகல் நரசிங் ராவ், முதன்மை வரைவாளர் SN பானர்ஜி. இதில் பெனகல் நரசிங் ராவ் பற்றின இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சார்னா, இன்டர்நேஷ்னல் கோர்ட், ஐநாவின் பன்னாட்டு நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அந்த ஐநாவின் பன்னாட்டு நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் இந்தியர் இவர் தான், BN ராவ் தான். ஞாபகம் வச்சுக்கலாங்களா? இதை தாண்டி அரசியல் நிர்ணய சபையின் சின்னமாக யானை தேர்வு செய்யப்படுகிறது. கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட சிம்பிள் லோகோ என்னன்னா
யானை, ஏன்னா யானை அந்த அளவுக்கு பலம் பொருந்தி இருக்கிறது, அதே போல் அரசியல் நிர்ணய சபையும் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை நிரூபிக்கக்கூடிய விதமாக யானை தேர்வு செய்கிறாங்க. சரிங்களா? சரி. ஸோ இதெல்லாமே டிசம்பர் 11ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? அதற்கடுத்து டிசம்பர் 13ஆம் தேதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஓகேவா? 1946 டிசம்பர் 13 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்ன சொன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் வெளியிடப்பட்டது. கரெக்டா? ரைட். அப்சல்யூட் ரெசல்யூஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை நேரு. ஓகேவா? இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி என்னவா வரும்? முகவுரையாக வரும். நம்ம முதல் வகுப்புலேயே முகவுரை வகுப்பில் படிச்சிருப்பீங்க. சார் உங்களுக்கு அருமையாக அந்த முகவுரை நேரம் மனப்பாடம் பண்ண வச்சிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை யார் வெளியிடறா? நேரு வெளியிடறாரு. என்னைக்கு? டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி. ரைட்டா? இப்போ அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது, என்ன அதில் என்ன சொல்கிறாரு நேரு ஆக்சுவலாக அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது முழு இறையாண்மை பெற்ற ஒரு நாடாக திகழும். ஞாபகம் சொல்லாமா? சுதந்திர இந்தியாவின் இறையாண்மை அனைத்தும், அதிகாரங்கள் அனைத்துமே, ஓகே, இந்திய நாட்டின் அதிகாரங்கள் அனைத்தும் இந்திய மக்களிடம் இருந்தே பெறப்படும். நல்லா ஞாபகம். பாயிண்ட் நம்பர் 1, இந்தியா முழு இறையாண்மை பெற்ற நாடாக திகழும். நாட்டின் அதிகாரங்கள் அனைத்தும் இந்திய மக்களிடம் இருந்தே பெறப்படும். இந்திய மக்களுக்கு நீதி, சமத்துவம், வழிபாட்டு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை ஆகியவை வழங்கப்படும். பட்டியல் இனத்தவர், சிறுபான்மை இனத்தவர் ஆகியோரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், ஆகியோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும். சரிங்களா? அதற்கடுத்து நாட்டின் ஒருமைப்பாடு உறுதிப்படுத்தப்படும். நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள நிலம், ஆறு, கடல் ஆகியவற்றின் உரிமை காக்கப்படும். நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய கடல், ஆறு, நிலம் ஆகியவற்றின் உரிமைகள் காக்கப்படும். ரைட்டா? அதுக்கடுத்து உலக அமைதியை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் நேரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். எதுக்காக இப்போ நம்ம இதை சொல்கிறோம்னா, அப்சல்யூட் ரெசல்யூஷனை என்னென்ன விஷயங்கள் நேரு சொன்னாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஞாபகம் இல்லாமா? அப்போ இந்தியா ஒரு முழு இறையாண்மை பெற்ற நாடாக இருக்கும். 2வது பாயிண்ட், நாட்டு மக்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படும். பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர் நலன்கள் பாதுகாக்கப்படும். அதற்கடுத்து ஆறு, குளம், ஏரி இவற்றின் நலன்கள் காக்கப்படும். தேச ஒருமைப்பாடு காக்கப்படும். உலக அமைதியை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்சல்யூட் ரெசல்யூஷனை பற்றி எழுதுங்க அப்படின்னு ஒரு மெயின்ஸில் கொடுத்தாங்கன்னா, ஒரு 10 மார்க் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக உங்களால் எழுத முடியும். சரியா? சரி. ஸோ 1946 டிசம்பர் 13 நேருவால் குறிக்கோள் அடங்கிய தீர்மானம் வெளியிடப்படுகிறது. 1947 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, அப்சல்யூட் ரெசல்யூஷன் வாஸ் அடாப்டட் பை கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அப்போ டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம் நேரு வெளியிடுறாரு. இதை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிறாங்க. ரைட்? சரி. இதற்கடுத்து 1947 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். பார்க்கலாமா? சரி. அட்லி உரை, அதான் தலைப்பு. சும்மா நம்ம புரியறதுக்காண்டி தான் இந்த சைட் எடிட்டிங் எல்லாம். மெயின்ஸில் இந்த அளவுக்கு எலாபரேஷன்லாம் கேட்க மாட்டோம். சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லி உரை. இப்போ என்ன சம்பவம் நடக்கும்னா, இடைக்கால அரசாங்கத்தில் முஸ்லீம் லீக் கான்ட்ரிபியூட் பண்ணல. கரெக்டாக? இடைக்கால அரசாங்கத்தில் முஸ்லீம் லீக்கின் பங்களிப்பு இல்லாததனால் இடைக்கால அரசாங்கத்தால் திறம்பட சிறப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா செயல்பட முடியாது. ரைட்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1947 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இங்கிலாந்துடைய பிரதமர் அட்லி பிரபு இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் ஒரு உரை நிகழ்த்துறார். ஞாபகத்திலமா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுல ரொம்ப அதீத ஆர்வம் காட்டினது யாருன்னா அட்லி பிரபு தான். ஏன் சார் அப்படின்னா, 1927 சைமன் கமிஷன் அமைக்கப்பட்ட போது அந்த சைமன் குழுவில் ஒரு உறுப்பினர் இந்த அட்லி. ஓகே, அட்லி பிரபு உரை நிகழ்த்துறாரு எங்க? இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல. அந்த உரையில் என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா,
பாயிண்ட் நம்பர் 1, 1948 ஜூன் 30க்குள்ளாக இந்தியாவிற்கு அதிகார மாற்றம் செய்து தரப்படும். சரியா? பாயிண்ட் நம்பர் 2, யாரிடம் அதிகாரம் கொடுக்க வேண்டும், யாருக்கிட்ட அதிகாரத்தை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கமே முடிவு பண்ணிக்கும் அப்படிம்பார். 1948 ஜூன் 30க்குள்ள இந்தியாவுக்கு அதிகார மாற்றம் பண்ணி கொடுத்துட்றோம். இந்தியாவில் யாருக்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிறத நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3வது மிக முக்கியமான பாயிண்ட்டு, இப்பணிகளை செய்வதற்காக வேவல் பிரபுவிற்கு பதிலாக மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறேன், மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ரைட். 1947 பிப்ரவரி 20 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அட்லி நிகழ்த்திய உரையின் சாரம்சம் இந்த 3 முக்கியமான பாயிண்ட்டு. 48 ஜூன் 30க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் அதிகார மாற்றம் பண்ணி கொடுத்துட்றோம். இந்தியாவில் யாரிடம் அதிகாரம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம், பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செஞ்சுக்கும். இப்பணிகளை மேற்கொள்வதற்காக வேவ பிரபுவிற்கு பதில் யார் வரா, மவுண்ட் பேட்டன் பிரபு வருகை அனுப்பி வைக்கப்படுவார் அப்படிங்கிறார். சரிங்களா? இப்போ இந்த அட்லி உரையுடைய சாரம்சம் என்ன, சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அட்லி உரையுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். ரைட்டா? இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறதுக்கான ஒரு டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இந்த தேதிக்கு அப்புறம் ஆங்கிலேயர் அவனும் இருக்க மாட்டான், உள்ள பிரிட்டிஷ்காரையும் உள்ள இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. ஓகே. இப்போ அட்லி பிரபு என்ன பண்ணாரு, மவுண்ட் பேட்டன் பிரபு அனுப்புறாங்க. ஓகே. ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டுதல், குறிப்பிட்ட வழிமுறைகளை சொல்லி அனுப்பி மவுண்ட் பேட்டன் பிரபு அனுப்பி வைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுலாமா? கவனி. அப்போ மவுண்ட் பேட்டன் வருகை 1947 மார்ச் மாதம் 24ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வந்து சேர்றார். கரெக்டா? அப்போ கவனிங்க, மார்ச் 22 கிரிப்ஸ் குழு வரும், மார்ச் 23 அமைச்சரவை தூதுக்குழு வரும், மார்ச் 24 மவுண்ட் பேட்டன் வர்றாரு. ரைட். மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு, வழிகாட்டுதல் குறிப்பு யார் எழுதி கொடுக்குறா, அட்லி பிரபு எழுதி கொடுக்குறாரு. நீ போய் இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அட்லி பிரபு எழுதி கொடுக்குறாரு. இந்த வழிகாட்டுதல் குறிப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, 1 நான் சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா, அமைச்சரவை திட்டத்தின்படி. ஓகே. அமைச்சரவை திட்டத்தின்படி இந்திய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். நீ போய் எதுவும் புதுசாக பண்ணிடாத, ஆல்ரெடி அங்கே அமைச்சரவை தூதுக்குழு ஒன்று போய் ஒரு சில வேலைகள் செஞ்சுருப்பாங்க, அந்த அமைச்சரவை திட்டத்தின்படி இந்திய அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறார். ரைட். அடுத்து 2வது பாயிண்ட்டு, அப்படி அந்த திட்டத்தின்படி நீ அமைக்கலனா என்ன நடவடிக்கை எடுப்ப? ஓகேவா? அப்படி இந்திய அரசாங்கத்தை அமைச்சரவை திட்டத்தின்படி உங்களால் அமைக்க முடியலனா என்ன நடவடிக்கை எடுப்பங்கிறத பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்பார். எதுக்காகனா இதெல்லாம் மெயின்ஸில் எழுதுறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன். ரைட். அதே போல் 3வது முக்கியமான பாயிண்ட்டு, 1948 ஜூன் 30க்குள்ளே அதிகார மாற்றத்தை கொடுத்துடணும். கண்டிப்பாக 1948 ஜூன் 30க்குள்ளே அதிகார மாற்றத்தை கொடுத்துடணும். இந்திய தலைவர்களை அதிகார மாற்றம் செய்வதற்கு முன்பு இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஓகேவா? தலைவர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். ரைட். அதுக்கடுத்து மிக முக்கியமான பாயிண்ட்டு, இந்திய மக்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்திய மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்து யார் அனுப்பி வைக்கிறா, அட்லி பிரபு மவுண்ட் பேட்டனை அனுப்பி வைக்கிறார். ரைட்டா? மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்கிறார். ஓகே. காந்தி கிட்டத்தட்ட 133 தலைவர்களுக்கும் மேலே கலந்து ஆலோசிக்கிறார். ரைட்டா? கலந்து ஆலோசித்து 1948 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். என்னென்னா, சுதேச சமஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் அரசியல் நிர்ணய சபையில் இணைகிறாங்க மவுண்ட் பேட்டன் வந்ததுக்கப்புறம். ஓகே. 1948 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சுதேச சமஸ்தானங்கள் அரசியல் நிர்ணய சபையில் அப்போ தான் ஃபஸ்ட்டு பங்கெடுக்கிறான். ஆனால் நம்ம அப்பையிலேருந்தே அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கும் ஒரு உரிமை கொடுத்துட்டு தான் வருவோம்.
ஓகேவா? ரைட். இந்திய தலைவர்களை வந்து கலந்து ஆலோசிக்கிறாரு. இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசித்து மவுண்ட் பேட்டன் ஒரு முடிவு வர்றார். ஞாபகமா? அந்த மவுண்ட் பேட்டனுடைய முடிவு என்ன அப்படின்னா அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டமாக வெளிவருகிறது. ரைட். மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய திட்டம் அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம். 1947 ஜூன் 3ஆம் தேதி வெளியிடுறார். ரைட்டா? ஜூன் 3ஆம் தேதி வெளியிடுறாரு. அதனால இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றான்? ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இதில் என்ன சொல்லுவாருன்னா 2 வழிமுறைகள் சொல்லுவார். 2 வழிமுறைகள் சொல்றாரு. ஒன்று, ஒன்றுபட்ட இந்தியாவிடம் அதிகார மாற்றம். ரைட். ஒன்றுபட்ட இந்தியாவிடம் அதிகார மாற்றம். இல்லைன்னா 2 நாடுகளாக பிரித்து இறையாண்மை உடைய 2 நாடுகள்கிட்ட அதிகாரத்தை ஒப்படையுது. ஓகே. ஒன்றுபட்ட இந்தியா கிட்ட கொடுக்கறது, அப்படி இல்லைனா 2ஆக பிரித்து 2 நாடுகளுக்கும் அதிகாரம் விடுதலை கொடுக்க அதிகார மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? இதில் மவுண்ட் பேட்டன் திட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள் சாரம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, 1, அரசியல் நிர்ணய சபை. ரைட்டா? அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இல்லையா? இந்த அரசியல் நிர்ணய சபை வழக்கம் போல் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யும் அப்படின்னு சொல்லுவார். 2வது பாயிண்ட், அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகள். ஓகேவா? எல்லாரும் இந்த அரசியல் அமைப்பை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளுக்கு இது பொருந்தாது. இது முக்கியமான ஒரு கண்டிஷன். ஒருவேளை நீ அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்பார். அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளுக்கு இது பொருந்தாது. இந்த ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளில் மக்களிடம் கருத்து கேட்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மக்களிடம் கருத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஞாபகமா? அப்போது அரசியல் நிர்ணய சபை வழக்கம் போல் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யும். அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளுக்கு இந்த அரசியலமைப்புங்கிறது பொருந்தாது. அந்த ஏற்றுக்கொள்ளாத பகுதிகள்கிட்ட மக்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரைட். அதுக்கடுத்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தவிர்க்க முடியாது. ஞாபகமா? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. மவுண்ட் பேட்டன் திட்டத்துடைய முக்கியமான சாராம்சம் என்னன்னா, ஃப்ரீடம் வித் பார்ட்டிஷன், பிரிவினையோடு விடுதலை. அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டத்துடைய சிறப்பம்சமே. அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. இந்தியா பாகிஸ்தான் 2 டொமினியன் நாடுகளாக உருவாக்கப்படும். இந்தியா பாகிஸ்தான் 2 நாட்டிற்கும் டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும். ஞாபகமா? அதற்கடுத்து 2 நாடுகளும் தங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். ரைட்டா? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது தவிர்க்க முடியாது. 2 நாட்டுக்குமே நாங்கள் டொமினியன் அந்தஸ்து தரோம். உங்கள் 2 பேருக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எல்லைகளை வரையறுக்க ரெட்க்ளிஃப் தலைமையில் ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்படும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையை வரையறுக்க ரெட்க்ளிஃப் தலைமையில் ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த திட்டத்தை நான் எங்கே அனுப்புகிறேன்? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். 1948 ஜூலை மாதம் 5ஆம் தேதி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கும். ரைட்டா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுக்கும். ஜூலை 18ஆம் தேதி ஞாபகமா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுக்கும். 1948 ஜூலை 18ஆம் தேதி பிரிட்டிஷ் பிரதமர், ரைட்டா, பிரிட்டிஷ் அரசர் அதில் கையொப்பமிடுறார், அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறார். அப்போ இந்த டேட்டை தான் நம்ம படிச்சிருப்போம். இந்திய விடுதலை மசோதா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறியது அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ பிரிட்டிஷ் அரசர் 6ஆம் ஜார்ஜ் என்ன சொல்றாரு? இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய விடுதலை மசோதாவில் கையெழுத்து போடுறார். ஓகேவா? ரைட். அதன் அடிப்படையில் 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வெளிவரும். ஞாபகம் 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வெளிவரும். ரைட். 1947 ஜூலை
18 இந்திய விடுதலை மசோதா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறுகிறது அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க பார்க்கலாமா? 1, இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் தனித்தனியே சுதந்திரம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் தனித்தனியே சுதந்திரம் பெறும். 2வது பாயிண்ட், இந்திய சுதேச அரசுகள் இந்த 2 நாடுகளில் ஏதேனும் ஒன்றுடன் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது, இல்லைனா இந்த சுதேச அரசுகள் தனியாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் தனியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? அப்போது 3 பாயிண்ட் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய விடுதலை சட்டத்தில் 1, இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் தனித்தனியாக சுதந்திரம் பெறும். சுதேச அரசுகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றுடன் இணைந்து கொள்ளலாம் அல்லது தனித்தனியாக செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதற்கடுத்து 4வது முக்கியமான பாயிண்ட்டு, அரசியல் நிர்ணய சபை இறையாண்மை பெற்ற அமைப்பாக செயல்படும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு என்ன பண்ணுறான்? இறையாண்மை சோவர்ஜினே கொடுக்குறாங்க. அரசியல் நிர்ணய சபை இறையாண்மை பெற்ற அமைப்பாக செயல்படும். அவர்கள் தங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம். ரைட்டா? அவர்கள் தங்களுக்கு தேவையான சட்டங்களை தாங்களாகவே இயற்றிக் கொள்ளலாம் அல்லது பிரிட்டிஷ் அரசின் சட்டங்களில், ரைட்டா, பிரிட்டிஷ் அரசின் முந்தைய சட்டங்கள், இதுக்கு முன்னாடி காலத்திலலாம் போட்டாங்க இல்லையா, அந்த பிரிட்டிஷ் அரசின் சட்டங்களில் ஏதேனும் மாறுதல்கள் செய்யணும் அப்படின்னா கூட செஞ்சுக்கலாம். ரைட்? அப்போது அரசியல் நிர்ணய சபைங்கிறது இறையாண்மை பெற்ற அமைப்பாக செயல்படும். அதே போல் அவங்களுக்கான புதிய சட்டங்களை இயற்றலாம். அப்படி இல்லைன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய சட்டங்களில் மாறுதல்களை ஏற்படுத்தலாம். இல்லைன்னா அந்த சட்டத்தை முழுமையாக ரெஃப்யூஸ் பண்ணவும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை தாண்டி இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது, ரைட்டா, அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது இடைக்கால சட்டமன்றமாக செயல்படும். அரசியல் நிர்ணய சபைக்கு 2 வேலை கொடுக்குறான் இப்போ. ரைட்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் அமைப்பு எழுதுறது மட்டும் தான் வேலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் நிர்ணய சபை சட்டமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 கடமைகள் இருக்குது. 1, அரசியல் நிர்ணய சபையாக செயல்பட்டு இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும். அதே போல் சட்டமன்றமாக செயல்பட்டு நாட்டோட நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய விஷயங்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போது இந்தியா அரசியல் நிர்ணய சபை சட்டமன்றமாக செயல்படும். அதற்கு 2 முக்கிய கடமைகள் உண்டு. 1, அரசியல் நிர்ணய சபையாக செயல்பட்டு இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும். 2வது, சட்டமன்றமாக செயல்பட்டு நாட்டின் நிர்வாகம், பாதுகாப்பு ஆகியவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதே போல் இந்த அரசியல் நிர்ணய சபையாக செயல்படும் போது இதுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக செயல்படுவார். சட்டமன்றமாக செயல்படும் போது இதற்கு ஜி.வி. மாவ்லாங்கர் தலைவராக செயல்படுவார். ஓகேவா? அப்போது அரசியல் நிர்ணய சபையாக செயல்படும் போது அதுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும், சட்டமன்றமாக செயல்படும் போது சபாநாயகராக, அதான் சொல்லுவோம், இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார் சொன்னால் கௌதம் வாசுதேவ் மாவ்லாங்கர். ரைட்டா? ஜி.வி. மாவ்லாங்கர். அப்போ சட்டமன்றமாக முதல்ல எப்போ செயல்படும் கேட்டால் 1947 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி செயல்படும். ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட்? அப்போ அரசியல் நிர்ணய சபை சட்டமன்றமாக எப்பொழுது செயல்பட்டது? முதல்னா 1947 நவம்பர் 17 செயல்படுறாங்க. ரைட்? இதை இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான். இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு இந்திய விடுதலை மசோதாவில் நிறைவேற்றுறாங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் தனித்தனியாக சுதந்திரம் பெறும். சுதேச அரசுகள் இது 2ல் ஏதோ ஒன்று கூட இணைஞ்சிக்கலாம், இல்லைனா தனிச்சு இருக்கலாம். அரசியல் நிர்ணய சபைக்கு முழு இறையாண்மை. அவங்களுக்கான சட்டங்களை இயற்றலாம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சட்டங்களில் மாறுதல் ஏற்படுத்தலாம், அதெல்லாம் நிராகரிக்கலாம். அவங்களுக்கு 2 முக்கியமான கடமை இருக்குது. 1, அரசியல் நிர்ணய சபையாக செயல்பட்டு சட்டம் அரசியலமைப்பை உருவாக்கணும். சட்டமன்றமாக செயல்பட்டு நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்கணும். அரசியல் நிர்ணய சபையாக செயல்படும் போது ராஜேந்திர பிரசாத் தலைமை வகிக்கிறாரு. சட்டமன்றமாக செயல்படும் போது ஜி.வி. மாவ்லாங்கர் தலைமை வகிப்பார். எப்போ சட்டமன்றம் செயல்படும்? 1947 நவம்பர் 17 செயல்படும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே புதிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் வரை செயல்முறையில் இருக்கும். அது வரைக்கும் மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்? இதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். சரியா? இதற்கு அடுத்து ஜூலை 18 முடிஞ்சா? அதற்கடுத்து ஜூலை 22 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1947 ஜூலை 22 என்ன நடக்கும் அப்படின்னா தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? நேஷனல்
ஃப்ளாக், தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிற ஒரு தெலுங்கர். கரெக்டாக, பிங்காலி வெங்கையா அப்படிங்கிற தெலுங்கர் தான் மூவர்ண கொடியை வடிவமைத்து கொடுத்துருப்பாரு. அந்த மூவர்ணத்துக்கான விளக்கத்தை கொடுத்தது யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் கொடுத்துருப்பாரு. காவி நிறம் இதை குறிக்கிறது, வெண்மை நிறம் இதை குறிக்கிறது, பச்சை நிறம் இதை குறிக்கிறது அப்படிங்கிறத அதுக்கான டெஃபினேஷன்ஸ், அதுக்கான விளக்கம் கொடுத்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, ஜூலை முடிந்ததா. அதுக்கடுத்து 1947 ஆகஸ்ட் 14. ஓகே, ஆகஸ்ட் 14 யார்? பாகிஸ்தான் விடுதலை பெறும். ரைட். அதற்கடுத்து ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை மசோதா நடைமுறைக்கு வரும். ஓகே, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்படும். இந்திய மக்கள் அனைவரிடத்திலும் ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு பூரிப்பு. சரியா? எப்படின்னா, இப்போ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணி கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு எப்படா நம்ம வீட்டுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் போஸ்ட்மேன், ரைட்டா, போஸ்ட்மேன் டங் டங் பில் அடித்து பிச்சுமணி இந்தா உனக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லி போஸ்ட்மேன் ஒரு ஆர்டர் நீட்டி இந்தா உனக்கு ஜாயினிங் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அப்படி 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே, கிட்டத்தட்ட 30 கோடி மக்களுமே என்ன பண்ணாங்க? சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க. பிரிட்டிஷாரிடமிருந்து ஒரு வழியாக நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ஞாபகம். மவுண்ட் பேட்டனுடைய ஸ்பெஷாலிட்டினா இங்கே தான் நமக்கு தெரிய வரும். அட்லி பிரபு என்ன சொல்வார்? 1948 ஜூன் 30க்குள்ளே நீ அதிகார மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 48 ஜூன் 30. கரெக்டாக காலக்கெடு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் தலை எப்போ முடித்தார் மவுண்ட் பேட்டனை? 47 ஆகஸ்ட் 15 கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். ஓகே, ஆகஸ்ட் 15. அதற்கடுத்து ஆகஸ்ட் 29 இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் ஆகஸ்ட் 29, 1947. வரைவு குழு ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த வரைவு குழு அப்படிங்கிறது ஒரு டாபிக் பார்த்துருவோமா? ரைட், கவனிங்க. வரைவு குழு ஞாபகமா எப்போ ஏற்படுத்துகிறாங்க? 1947 ஆகஸ்ட் 29. மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். ஓகே, ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள். யார் தலைவர்? டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? உறுப்பினர்கள் யார் யார்? கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, அதுக்கடுத்து B.L. மிட்டர், அடுத்தது D.P. கைத்தான். ரைட்டா? ஒரு தலைவர், 6 உறுப்பினர்களை வைத்து வரைவு குழு அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. என்னைக்கு? ஆகஸ்ட் மாதம் 21. இதில் B.L. மிட்டர் அப்படிங்கிறவர் உடல் நல குறைவின் காரணமாக ஓய்வு பெற்றுருவார். அவருக்கு பதிலாக மாதவ ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். N. மாதவ ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். அதே மாதிரி D.P. கைத்தான் மரணம் அடைந்துருவார். அவருக்கு பதிலாக T. கிருஷ்ணமாச்சாரி, T.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க. ஓகே, இது ஏற்படுத்தப்பட்டது. இவங்க 2 பேருக்கு பதில் அவங்க வருவாங்க. ரைட். ஸோ இப்போ வரைவு குழு அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தியாச்சு. இந்த வரைவு குழு அப்படிங்கிறது அரசியல் அமைப்பை எழுதி பிப்ரவரி மாதம் முதன்மை வரைவாளர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அரசியல் நிர்ணய சபையுடைய முதன்மை வரைவாளர் யார் அப்படின்னு சொன்னால் S.N. பானர்ஜி. ஓகே, S.N. பானர்ஜி. இந்த S.N. பானர்ஜி அவர்களால் இந்த முதன்மை வரைவு அப்படிங்கிறது 114 நாட்களில் எழுதி முடிக்கப்படும். 141 நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டு 48 பிப்ரவரி 21 முதல்
வரைவு வெளியிடப்படும். ஓகேவா? இந்திய அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பிப்ரவரி 21 வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் கூட டைம் எடுத்துக்க மாட்டாங்க. 141 டேஸ்லேயே இந்த அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பார்கள். ரைட். முதன்மை வரைவாளர் யார்? எஸ்என் பானர்ஜி. சரிங்களா? அதற்கடுத்து 8 மாத காலம் இந்த முதல் வரைவுங்கிறது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. 1948 அக்டோபர் மாதம் 2வது வரைவு வெளியிடுறாங்க. ரைட்டா? டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 22 குழுக்கள் இருக்கும். அந்த 22 குழுக்களில் மிக முக்கியமான குழு தான் இந்த வரைவு குழு. ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ரைட். 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரைவு குழு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு தலைவர், 6 உறுப்பினர்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. தலைவர் யாருன்னா அம்பேத்கர். உறுப்பினர்கள் யாருன்னா இந்த பக்கத்தில் இருக்காங்க எல்லாருமே. முதன்மை வரைவாளர் யார் அப்படின்னா எஸ்என் பானர்ஜி. 141 நாட்களில் எழுதி முடிக்கிறாங்க. எழுதி முடித்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் 1948 பிப்ரவரி 21 சப்மிட் பண்ணுறாங்க. இந்த வரைவுங்க இந்த டிராஃப்ட்டு 8 மாதம் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து 1947 அக்டோபர் மாதம் 2வது வரைவை கொடுக்குறாங்க. 1948 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அரசியலமைப்பை ஒப்படைக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளிட்டே இந்தாங்க இதான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. இதுதான் வரைவு குழு பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அடுத்தது, இப்போ அரசியலமைப்பை உருவாக்கியாச்சுங்க. ஓகேவா? அரசியலமைப்பை உருவாக்கியாச்சு. இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளுதல், அடாப்டட், ஏற்றுக்கொள்ளுதல். கவனிங்க, எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1948 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைவு குழு அரசியலமைப்பை கொடுக்குறாங்க இல்லையா? அந்த நவம்பர் 4லிருந்து நவம்பர் 9 வரைக்கும் முதல் விவாதம் நடக்கும். இந்திய அரசியலமைப்பின் மீது முதல் விவாதம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அரசியல் நிர்ணய சபை கூப்பிட்டு இது சரி இருக்கா, அது சரி இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரியா? அதற்கடுத்து 1948 நவம்பர் 15, அதே வருஷம் 1948 நவம்பர் 15லேருந்து 1949 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை 2வது விவாதம். இந்த 2வது விவாதம் ரொம்ப நாள் போகும், வருஷம் ஃபுல்லாக. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த 2வது விவாதத்தில் கவனிங்க, 7653 திருத்தங்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? 7653 திருத்தங்கள் சொல்கிறாங்க. அதில் 2473 திருத்தங்கள் மட்டுமே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மீதி அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. வேணாம் 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 அப்படின்னு விட்டுறாங்க. ஓகேவா? அப்போ 2வது விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் பெரிய அளவில் நடந்திருக்கும். அதற்கடுத்து 1947 அக்டோபர் 17 முடிச்சா நவம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அதே 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை 3வது விவாதம் நடக்கும். ரைட்டா? நவம்பர் 14லேருந்து நவம்பர் 26 வரைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் நடந்த நாள், 11வது கூட்டம். ரைட்? அப்போ இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அரசியல் அமைப்பை வாக்கெடுப்புக்கு விடுறாங்க. 1949 நவம்பர் 17 அரசியலமைப்பை ஓட்டெடுப்புக்கு விடுறாங்க. அந்த ஓட்டெடுப்பில் பெருவாரியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட மிகப்பெரிய ஆதரவோட இந்த அரசியலமைப்புங்கிறத ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 1949 நவம்பர் 26 3வது விவாதத்தின் போது நவம்பர் 26 என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே இந்த கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ரைட்டா? அப்போது இந்த டேட்டை நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்குவேன். 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஓகேவா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே ஒரு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வந்துடும். ரைட்? என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடியுரிமை, குடியரசுத் தலைவர் நியமனம், தேர்தல், இப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே ஒரு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வரும். ஓகே? என்னென்ன விதிகள், அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 to 9, 5, 6, 7, 8, 9 இந்த விதிகள். அதற்கடுத்து 60 60th ஆர்டிகல் என்ன சொல்லுவோம்? கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 60 அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் நியமனம். அதுக்கடுத்து 324, 366,
367 379 380 389 391 392 393 ரைட்டா. இந்த விதிகள் எல்லாமே அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றே செயல்பாட்டுக்கு வரக்கூடிய விதிகள். இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடியது எல்லாமே அரசியலமைப்பு என்னைக்கு நடைமுறைக்கு வருமோ அன்னையிலிருந்து அதுவும் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இறுதியாக இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அரசியலமைப்பில் 8 அட்டவணை 395 விதிகள். 8 அட்டவணை 395 விதிகள். இந்த 395வது விதி என்ன? 395 ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு நம்ம படிக்கிறோம்ல. 395வது விதிகள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாமா? 395வது விதி என்னன்னா, இதற்கு முன்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் போட்ட அனைத்து சட்டங்களும் ரத்து செய்யப்படுகிறது. ஓகேவா. ப்ரிவியூ கவுன்சில் ஜுடிஷியல் ஆக்ட் 1949 போட்டிருப்பான். ரைட். 1949 அபாலிஷன் ஆஃப் ப்ரிவியூ கவுன்சில் ஜுடிஷியன். ஓகேவா. அந்த ஆக்டை தவிர 1935 ஆக்ட் 1947 ஆக்ட் எல்லாமே ரிப்பீல்டு. ஓகேவா. எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது அப்படிமா. ரைட். கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் தான். சரியா. இதை தாண்டி நடைமுறைக்கு வருதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கவனிங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் 11வது கூட்டம். மொத்தம் 11 கூட்டம் தான் நடந்திருக்கும். அதான் 11வது கூட்டம் 1949. இன்னைக்கே எல்லாரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகே. அதே போல் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற தேதி இதுதான் முகவுரையில். ரைட். நம்ம முகவுரை படிச்சிருப்போம் இல்லையா? இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை வாய்ந்த சமதர்மம் சார்ந்த சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் படிச்சுட்டு இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டு 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று நமக்கு நாமே இயற்றி வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு வரும்ல. அது அந்த அரசியலமைப்பின் முகவரியில் இடம்பெற்றது இந்த நவம்பர் 26 தான். சரியா. 8 அட்டவணை 395 விதிகள் இருக்கும். இந்த 395வது விதி என்ன சொல்லும்? இதற்கு முன்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட அனைத்து விதிகளும் அனைத்து சட்டங்களும் ரத்து செய்யப்படுகிறது எக்ஸப்ட் 1949 போட்ட அபாலிஷன் ஆஃப் ப்ரிவியூ கவுன்சில் ஆக்ட் வரைக்கும். அது மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாமே ரத்து செஞ்சிருவாங்க. சரியா. அதற்கடுத்து 1949 நவம்பர் 26 பார்த்தோம்ல. அதுக்கடுத்து 1950 1950 ஜனவரி 24 அரசியல் நிர்ணய சபையுடைய சிறப்பு கூட்டம் நடக்கும். ரைட்டா. சிறப்பு கூட்டம் நடக்கும். எதுக்காக அப்படின்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை இதுக்கப்புறம் செயல்படாது இல்லையா? இதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது நாடாளுமன்றமாக செயல்படும். இந்த நாடாளுமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் தேர்வு செய்வதற்காக. ரைட்டா. அப்போ ஜனவரி 24 வர்றாங்க. அங்கே என்னென்ன விஷயம் செய்கிறாங்கன்னா, 1 தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா. தேசிய பாடல். அதே போல் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு இதெல்லாம் ஜனவரி 24 நடக்கக்கூடிய விஷயங்கள். தேசிய பாடல் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3வது முக்கியமான பாயிண்ட், ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். ஓகேவா. 1950 ஜனவரி 24 ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். இதெல்லாம் இங்கே நம்மளுடைய சிறப்பு கூட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ரைட். அதற்கடுத்து 1950 ஜான் 25 தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்படும். எலெக்ஷன் கமிஷன் வாஸ் ஃபார்ம்ட் அட் 1950 ஜனவரி 25. ரைட். தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்படும். அதனால தான் ஜனவரி 25 வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வருவோம். சரிங்களா. அதற்கடுத்து ஜனவரி 26 ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும். மிக முக்கியமான பாயிண்ட். குடியரசு தினம்ங்கிறது 2வது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. அதே போல் அரசியல் சின்னம். ஓகேவா. இந்திய அரசாங்கத்துடைய சின்னம் அந்த நான்முக சிங்கம் இருக்கு இல்லையா? அந்த நான்முக சின்னம் இன்னைக்கு தான் ஏற்றுக்கிறாங்க. ஜனவரி 26 அன்னைக்கு தான் ஏற்றுக்கிறாங்க. ஓகே. அதற்கடுத்து ஜனவரி 28 ஜனவரி 28 என்ன நடக்கும்னா, உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் டெல்லியில். ரைட்டா.
ஜனவரி 28 டெல்லியில் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, ஸோ அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை உருவானதற்கான காரணங்கள், உருவாவதற்கான சூழ்நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதற்கடுத்து அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதற்கடுத்து அமைச்சரவை தூதுக்குழுவை வந்தாங்க, அரசியல் நிர்ணய சபையும் இடைக்கால அரசாங்கத்தையும் உருவாக்குனாங்க. முகமது அலி ஜின்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பாகிஸ்தான் தனி நாடு கோரிக்கையில் தீவிரமாக இருக்கிறாரு. முஸ்லீம்களை தூங்கிவிட்டு நேரடி நடவடிக்கை நாளுக்கு ஈடுபடுத்துகிறாங்க. அதற்கடுத்து என்ன பார்த்தோம், அட்லி பிரபு வந்து உரை நிகழ்த்துறாரு. மவுண்ட் பேட்டன் அனுப்பி வைக்கிறாரு. மவுண்ட் பேட்டன் ஜூன் 3 திட்டம் கொடுக்குறாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை கொடுக்குறாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்துக்கு அப்புறம் பாராளுமன்றத்தில் விடுதலை மசோதா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுங்கிறது வருது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் அந்த முதல் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துருப்போம். இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் இந்த தேசிய கொடி ஏற்றுக்கிறாங்க. தேசிய கொடிக்கு அப்புறம் வரைவு குழுவில் யார் யார் இடம் பெற்றிருந்தாங்கன்னு பார்த்துருப்போம். அந்த வரைவு குழு அரசியலமைப்பை இயற்றி எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ரைட்டா, அந்த அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துருப்போம். ரைட், ஸோ அரசியல் நிர்ணய சபையில் இதை தவிர இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க, ரைட்டா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பார்த்துக்கோம். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு. ரைட்டா, 2 years 11 months 18 days. அதே மாதிரி 60 நாடுகளிடம் இருந்து, ரைட்டா, 60 நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பை விவாதித்து, 60 நாடுகளில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை விவாதித்து, அதிலிருந்து 60 நாடுகளிலிருந்து மிகச்சிறப்பான ஒரு அரசியலமைப்பை தான் நமக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த அத்தனை பெருமைகளுமே யாரை சேரும் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதனால தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம், டாக்டர் B.R. அம்பேத்கரை சொல்கிறோம். ரைட்டா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் முகவரியே அவர் தான். அதற்கடுத்து மாடர்ன் மனு, நவீன மனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மனு சரிதம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாடர்ன் மனு அப்படின்னாலும் யார் தான், டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். வரைவு குழுவின் தலைவர்னாலும் அவர் தான். சரியா, சரி. ஸோ 60க்கும் மேற்பட்ட நாடுகளிடம் இருந்து பெறப்பட்டது. ரைட், அதே போல் 64 லட்சம் ரூபாய் செலவில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஞாபகம் சொல்லாமா, 64 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்குறாங்க. 141 நாட்களில் கையால் எழுதுகிறாங்க. நம்ம படிச்சிருப்போம், இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் யாருன்னா பிரேம் பிகாரி நரைன் ரைசரா அப்படின்னு ஒருத்தர் படிச்சிருப்போமா. ரைட், இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்கட்டுமா, இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்திய அரசியலமைப்புடைய மூலப்பிரதி, ரைட்டா, இந்திய அரசியலமைப்புடைய மூலப்பிரதி 2 மொழிகளில் தயாரிக்கப்படும். ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று ஹிந்தி. இந்திய அரசியலமைப்புடைய மூலப்பிரதி 2 மொழிகள் தயாரிக்கப்படும். இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மண்டபத்தில் இது என்னமோ வச்சுருப்பாங்க, 2மே ஹீலியம் வாயுவை போட்டு பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ரைட், இதில் இந்த இங்கிலீஷை எழுதுனது தான் இட்டாலிக் ஃபாண்ட்டுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த இங்கிலீஷை எழுதுனது பிரேம் பிகாரி நரைன் ரைசடா. ஹிந்தி மொழியில் இந்திய அரசியலமைப்பை எழுதுனது யார், தன்னுடைய கைப்பட ஹிந்தி மொழியில் இந்திய அரசியலமைப்பை எழுதுனது யார்? இதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிங்க, நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட்டா, சரி. ஸோ 141 நாட்களில் எழுதி முடிச்சிருப்பாங்க. அது குறித்த விவாதம் 114 நாட்கள் விவாதம் நடந்திருக்கும். ஓகே, 114 நாட்கள் விவாதம் நடந்திருக்கும். இதெல்லாம் என்னென்னா அரசியல் நிர்ணய சபை பற்றி இருக்கக்கூடிய ஃபேக்டான விஷயங்கள். ரைட், சரி. இதை தாண்டி வேறு என்ன நம்ம பார்த்துருக்கோம்னா, அமைச்சரவை திட்டம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, சூழ்நிலை எப்படி வேணாலும் கேட்கலாம். ரைட்டா, அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டதற்கான சூழ்நிலைகளை விவரி, ஒரு கேள்வி. அமைச்சரவை திட்டம் குறித்து விவரி, 2வது கேள்வி. அதுக்கடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம்னா என்ன, 3வது கேள்வி. இந்திய விடுதலை மசோதா அதோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, 4வது கேள்வி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதிலேருந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ரைட்டா, ஏற்கனவே சார்ட்டர்ட் ஆக்ட், கவுன்சில் ஆக்டெல்லாம் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நானுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ மெயின்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு உண்மையிலேயே இந்த வகுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ தொடர்ந்து இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலமைப்பை பற்றியும் புவியியலை பற்றியும் என்னென்ன தகவல்கள் வேணுமோ இது அனைத்துமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா, நன்றி.